செஞ்சு வச்சது சூரியவர்த்தன் சிலை. ஆனா அங்க இருந்தது கருடனோட சிலை. காருவர் சத்தம் கேக்குது. ஜெயிலர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒத்துப்பாரு. சிங்க யாருக்காக ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியும். அவருக்கு எகெயின்ஸ்டா எவனும் வரமாட்டான். வருவாங்கடா, நான் தான் வருவேன். ஓவர் நைட்ல வந்த ஒரு விஷயம் கிடையாது. நிச்சயமா வந்து நாங்க ஏதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அந்த பேஜ் யூடியூபோட. இது இவ்வளோ ஆயிடாத, எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இயங்கிய நாட்கள். ஏன்னா ஒரு 550க்கு மேலே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து சும்மா ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. நிறைய பேர் யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அப்படி ஆரம்பித்து நாங்கள் இன்றைக்கி ஒரு 100K வந்து நிற்கிறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. சரியா? ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 0 இதில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஆமாம், இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே முடியல. ஓ, பிஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கனவு இல்லை கனவா நிஜமா அப்படின்ற அளவுக்கு அது கனவா நிஜமா சோக சாங் பாட நேரம் இல்லை. அது என்ன சாங்னே எனக்கு தெரியல, அது வேற விஷயம். நாளை பின்ன 100 பில்லியன் அடிச்சு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு நம்ம வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம பேர் தான் வர மாதிரி. ஓகே, கண்டிப்பா அது 100 எம்ன்றது நமக்கு ஒரு குறைந்த இதுதான். இப்போ கூட ரீசெண்டா ஏதோ அந்த அக்கௌண்ட்ல நம்ம ஏதோ ஒரு கேஷ் எடுத்து எவ்வளோ எடுத்தோம்? லேப்டாப், சாரி. ஓகே, வரும்போது ஆப்ட்ரானிக்ஸ்ல வரும்போது லேப்டாப் எடுத்தோம். ஓகே, அந்த அளவுக்கு 100K அது இருக்கு. மேபி 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச். அது 100M வருவோம் ஃபியூச்சர். ஓகே, 100Mலயே இருக்கு. நான் கேக் இப்ப தான் வரேன். ஓகே, ஆமா, கேக் வந்துரும். அதுவே பெரிய விஷயம். அது அந்த இது யார் கால் யாரு ப்ளாக் பண்ண கேக்குறாங்க. அவங்க கண்டென்ட் ரீச் பண்ண கால்ஸ்க்கு வந்து 10,000. சாரி. ஆமா, ஒரு பர் காலுக்கே 10,000 கேக்குறேன் நான். காலுக்கே 10,000 ஷவுட் அவுட் பண்ணனும். ஷவுட் அவுட் பண்ணனும். யார் கூட பேசி இப்படி காட்டினாலே அவங்களுக்கு அவ்வளவுதான். அவங்க எகிரிடுவாங்க. எங்க அது வாங்குனது சம்பளம். மலேசியா போயிட்டு வந்தேன். அது சாக்லேட் பேக்ல இருந்து எடுப்பேன். அது சாக்லேட். அது ஓகே, அது எடுக்கலாம். மலேசியன் சாக்லேட்ஸ் இருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. ஆமா, சோ அதனால யா ஸ்வீட்ஸ் அப்படி கண்டிப்பாக வந்து நம்ம கேமராமேனுக்கு ஓகே என்னங்க உங்களுக்கு நீங்க இல்லாமையா அதுதான் அது செலிப்ரேட் பண்ற விதமா நான் வந்து இது காரணம் எல்லாமே வந்து மச்சான் தான். இப்போ வந்து மலேசியன் சாக்லேட், நாளைக்கு வந்து மலேசியன் கேக். இருமிட்டு அப்படியே அந்த வாயில் வைப்பியா? கூடிய சீக்கிரம் வந்து மலேசியா vlog வந்து நம்ம சின்ன தமிழ்ல வந்து அப்லோட் செய்யப்படும். அடுத்த இதுவா வந்து நம்ம எங்க சவுத் கொரியா போறோமா ஸ்ரீலங்கா போறோம். ஃப்ளைட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணிட்டு தெரியல, நம்ம ஸ்பான்சர்ஸ் பார்த்து டிராவல் பார்ட்னர். முன்னாடி ஒரு ரூம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அங்கே தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த வந்த காசுல இந்த ஒரு ரூம் கட்டினது, இதில் பைனாடி ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூசிவ், எல்லாமே மலேசியாலேருந்து இறக்கப்பட்டது. இவனுக்கு வந்து அது விஷயம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்ரீயோட ஒரு பாட்காஸ்டிங் வந்து போட்டோம். அப்பவே இந்த பேக்ரவுண்ட் தான் வந்திருக்கும். ஆமா, அதையே நீ இப்போ சொன்னேன்னு தெரியல. இல்லை ஆக்சுவலி நான் இந்த ஸ்க்ரீன் வாங்க போயிருந்தேன். எனக்கு அப்போ இல்லைங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு தயவு இந்த ஒரு தலையை வாரி காட்டுங்கன்ற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அப்பா, அந்த ஒரு இதுதான். அது நிச்சயமா வந்து ரவீஸ் எல்லாம் வந்து இப்பயே வந்து காலேஜ்ல பல காலேஜ்ல இருந்து அவனுக்கு கெஸ்டா வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தோம், சிம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு. அது சிறுக சிறுக சேர்த்து எங்க செருப்பால் அச்ச மாதிரி தள்ளி விட்டாங்க வெளியே. அந்த ஜேர்னில வந்து நிறைய நாங்கள் வந்து டே நைட் வந்து உட்காந்து அது எடிட்டுக்காகட்டும் ஷூட்டுக்காகட்டும் எவ்வளோ கூட ஸ்டார்டிங்ல கலாய்ச்சாலும் என்னதான் இருந்தாலும் வீடியோ போக போக வந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டதுக்கான ஒரு பலனா வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சில்வர் பிளே பட்டன் வந்து வரும். எங்கேயாவது செவத்துல வந்து அதை வந்து மாட்டிடுவோம். சில்வர் கோல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அடியில் உட்காந்து போட்டு வச்சு அவங்க வந்து தூக்கி கடல்ல போடுறாங்க கோல்டு பட்டன் வாங்கிட்டு. நாங்கள் ஏன் அடியில் வைக்கக்கூடாது? ஸோ இந்த ஜேர்னியில் வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கும் நாங்கள் வந்து பர்சனலாக வந்து தேங்க் பண்ணணுன்ற ஆசை தான். மலேசியன் சாக்லேட் கவரை மிஸ் பண்ணுறோம். எல்லாருமே எங்கள் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, ஓகேங்களா? நாங்கள் ஸ்க்ரால் பண்ணி எது வருதோ அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். நாங்கள் பேக்கெட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சேர் இப்படி வச்சிருந்தேன். 100K பாருங்க. இந்த நாளைக்கு இப்படி திருப்பி உட்காருவோம். நாங்கள் அப்போ நாங்கள் இப்படி பத்துன்னு உட்காந்து ரொம்ப அப்புறம் மைக்கு தூக்கி இப்படி இப்படி பேசுவேன். நான் இப்படி கால் வலிக்குதுன்னா வந்து அந்த அந்த மெதப்புலயே இருக்கு. நான் 100 ml வெளியே விட்டு வரல. நான் அதை விட்டு 100 ml விட்டு
ஸோ என்னதான் வந்து நாங்கள் இதை வந்து பெருமை பீத்திக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் நாங்கள் பெருமை தான் பீத்திக்கிட்டோம். ஏன்னா முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களை போட்டு தாக்குனவங்கலாம் இப்போ தூக்கி போட்டு 100K வந்தோடனே இந்த மறந்துட்டாது. எங்க அது மைக்கு? சாரி, அதை வந்து நாங்கள் இதுக்கு கொடுத்துறோம். நாம் தமிழருக்கு கொடுத்துட்டு தூக்கி எல்லாத்தையும் எல்லாமே கட்சி பேர்லாம் எடுத்து மைக்கு நதி போயிடுச்சுடா. எங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போய் என்னைக்கு அதை மறவாம இருக்கணுன்றதுக்காக எத்தனை வீடியோ ஆனாலும் சரி இதை உடைக்கிறது நீ பண்றது இல்லை. பாருங்க அந்த காலில் உண்மையா ஆகல, இது தூக்கி கிட்ட சொல்லுறாங்க அவன். ஸோ இந்த வெற்றி வந்து நிச்சயம் நாங்கள் வந்து வெற்றி கழகமாக மாறும். பாட்டி ஒன்று கன்சிஸ்டண்டா நாங்கள் வீடியோ போகலன்னா இந்த இடத்துல நின்று உட்காந்துருக்க முடியாது, இப்படி ஆட்டிட்டு இருக்க முடியாது. தம்பி போதும்ப்பா இறக்கி. ஸோ ஜென்ரலாகவே எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய பட்டிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறோம்னா, 0 இல்லை ஏதோ ஒரு நிலையில் இருக்கும், அதுலேருந்து கீழே விழுகிறோம்னா நம்ம அதுலேருந்து கண்டிப்பாக வந்து மேலே ஓங்கி போக போகிறோன்றது தான் வந்து கருத்தே. ஒரு 500ல் இருந்தோம், அங்கேருந்து 0க்கு வந்தோம், மறுபடியும் வந்து அப்படியே ஏன் இதுன்னு சொல்லி உட்காராம கம்முன்னு ஏன்டா அப்படி பண்ணுறேன். பவுன்ஸ் பேக் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம்னா, ஸோ என்றைக்குமே வந்து டோன்ட் கிவ் அப் யுவர் கன்சிஸ்டன்சி, ஜஸ்ட் ஃபாலோ த்ரூ யுவர் ட்ரீம் அண்ட் த பேஷன். அது கண்டிப்பாக வந்து உங்களை பம்ப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா காக் பால் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கீழே போட்டால் ரொம்ப பெருசாலாம் அது பவுன்ஸ் பேக் ஆகாது, ரப்பர் பால் மாதிரி இருக்கணும். போட்ட ஒன்று தூக்கி அதோட ஹைட்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கீழே போகும்போது ஏஞ்சி வரவே மாட்டோம்னு நினச்சோம். ஆனால் ரப்பர் பால் மாதிரி அதோட ஹைட்டாக எங்கேயோ வந்து இப்போ எங்கேயோ நிற்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கிற இந்த சின்ன யூடியூபர்ஸ் தம்பிங்களா 200-300 சப்ஸ்கிரைபர்ஸ் வரது தான் கஷ்டம். மேலே வந்துட்டோன்னா ரொம்ப ஈஸி. நம்ம தான் வரணும் இங்கே. சிரிக்காத. ஸோ இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆல்வேஸ் ட்ரீம் பிக். உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்ப் தமிழ் சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கும். ஒரு 0ல் ஆரம்பிக்கப்பட்டு திஸ் இஸ் அவர் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லி போட்டோம். பட் அதுலேருந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துடும். இந்த ஒரு தருணத்துலேருந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஒரு 100K அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் வந்து 10K கூடிய சீக்கிரம் வந்துடுவோம். 1K 100 சப்ஸ்கிரைபர் 100 days வந்துருக்கும். அது ஒரு பெரிய சாதனை. எப்படி இப்படி ஒரு அபூர்வ வளர்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. அபார வளர்ச்சி, அது அபூர்வ வளர்ச்சி இல்லை. யூடியூப்ல வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் போட்டு தரணும். 100Kக்கு மட்டும் தான் அந்த ஃப்ரேம் தருவீங்க. 100 சப்ஸ்கிரைபர் கொடு, ஃப்ரேம் கொடு இல்லை கொடுக்கணும். சீரியஸ் நோட் வந்து எங்கள் சேனலுக்கு ஆக மொத்தம் இந்த ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்லேயே வந்து 10,000 வியூஸ் வந்து நம்ம சேனலுக்கு. சீரியஸ்லி அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறனாலுமே பார்த்துருக்கீங்க, அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதுவே போதும். நான் ப்ளீஸ் அது நான் கேட்க மாட்டேன், வாயை திறந்து நீங்களா பார்த்து பிடிச்சிருந்தா அதை அமைக்கி ஒரு பெல் ஒன்று இருக்கும், தட்டி விட்டு 10,000 வியூஸ்ல வந்து ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட இன்னது 10K சப்ஸ்கிரைப் வந்துருக்கும். அது 10,000 ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணா 10K வரும். 10,000 பேர் ஒருத்தரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இப்போ வந்துருக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது மணி சம்சப்ஸ், டெல்லி சம்சப்ஸ், ரவி சம்சப்ஸ். ஸோ அடுத்தடுத்த பாட்காஸ்டிங், அடுத்தடுத்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து தேவையில்லாத கேட்டால் பட் சீக்கிரம் அடுத்தடுத்த பாட்காஸ்டிங். அது வரைக்கும் காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடியோவிலே வந்து படுத்துறானுங்க வேற. அவ்வளோதான் தெரியுது.